அத்தியாயம் 69 ஆழம் தெரியாமல் காலை விடாதே. டியூக் செயின்ட் ஹில்டே வெளியேறியவுடன் வடக்கு பிரதேசத்தின் மீதமுள்ள பிரபுக்களும் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினர். இதன் விளைவாக ஐஸ்ராக் நகரம் அமைதியாக மாறியது. நிச்சயமாக இந்த அமைதி ஒப்பீட்டளவில் இருந்தது. ஆங்லர் குடும்பத்தின் முன்னாள் பிரதேசமான கிரேகேசில் டவுனுடன் ஒப்பிடும்போது ஐஸ்ராக் சிட்டி தெளிவாக மிகவும் உயிரோட்டமாக இருந்தது. நகரவாசிகள் தங்கள் வழக்கமான வழக்கத்திற்குத் திரும்புவது போல் தோன்றியது. நகரத்திற்கு ஒரு புதிய பிரபு வந்திருந்தாலும் அது அவர்கள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஐஸ்ராக் நகரத்தின் எஜமானர் யார் என்பதை விட வீட்டில் போதுமான உணவு இருக்கிறதா அல்லது அணிய போதுமான உடைகள் இருக்கிறதா என்பதுதான் இந்த சாமானியர்களுக்கு அதிக கவலையாக இருந்தது. இருப்பினும் சிலருக்கு இது ஒரு கடுமையான மாற்றமாக இருந்தது. இந்த மக்கள் நிச்சயமாக நகரத்தின் முன்னாள் பிரபுக்கள், சுடோர் குடும்பம். தங்கள் பிரபுக்கள் மற்றும் அரசாட்சியை இழந்த சுடோர் குடும்பம் அவமானத்துடன் வெளியேறுவதைத் தவிர வேறு வழியில்லை. சுடோர் குடும்பத்தை முற்றிலுமாக அழிக்கும் எண்ணம் அகிலன் கொண்டிருக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகின் சொல்லப்படாத விதி தோல்வியுற்றவர்களிடம் மென்மையாக இருப்பதுதான். நிச்சயமாக இந்த தோல்வியுற்றவர்கள் பிரபுக்களாக இருக்க வேண்டும். சாமானியர்களின் வாழ்க்கை அல்லது இறப்பு பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இந்த தோற்கடிக்கப்பட்ட பிரபுக்கள் அலைந்து திரியும் மாவீரர்களாக மாறுவார்கள். அவர்கள் தங்கள் போர் வலிமையையும் விசுவாசத்தையும் பிரபுக்களிடமிருந்து தங்குமிடமாக மாற்றுவார்கள். ஒருநாள் தங்கள் இராணுவ வலிமையால் அவர்கள் தங்கள் அரசாட்சியையும் பிரபுத்துவத்தையும் மீண்டும் பெறுவார்கள் என்றும் தங்கள் குடும்பத்தின் மகிமையை மீட்டெடுப்பார்கள் என்றும் நம்பினர். வீழ்ந்த பிரபுக்களிடம் உலகம் காட்டிய கருணை இதுவாகும். ஏனென்றால் இந்த உலக மக்களின் பார்வையில் தோல்வி தற்காலிகமானது, ஆனால் இரத்தம் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்குக் கடத்தப்படுகிறது. ஒரு உன்னதமான வம்சாவளி மட்டுமே சிறந்த ஹீரோக்களைப் பெற்றெடுக்க முடியும். இந்த உலகத்தில் மனிதகுலத்தின் அடித்தளமாக இருந்தவர்கள் இந்த போக்கைத் திருப்பக்கூடிய இந்த மாவீரர்கள்தான். இன்று ஒரு குடும்பத்தை அழித்து ஒரு உன்னதமான இரத்தக் குடும்பத்தின் தொடர்ச்சியைத் துண்டிப்பது மனிதகுலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு எதிர்கால ஹீரோவை அழிக்கக்கூடும். அத்தகைய செயல் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. ஆகையால் டியூக் செயின்ட் ஹில்டே கூட கலகக்கார பிரபுக்களை தூக்கிலிட்ட பிறகு அவர்களின் குடும்பங்களின் பிரபுக்கள் மற்றும் அரசாட்சியை மட்டுமே பறிக்க முடியும். ஆனால் அவர் அவர்களை முற்றிலுமாக அழிக்கவில்லை. நிச்சயமாக அகிலன் இந்த பேசப்படாத விதியை மீறத் துணியவில்லை. அவன் இனி பேரரசில் இருக்க விரும்பவில்லை என்றால். இருப்பினும் அவன் சுடோர் குடும்பத்தை அழிக்க மாட்டான் என்றாலும் அகிலன் எளிதில் விட்டுவிட விரும்பாத ஒரு நபர் இருந்தார். இந்த நபர்தான் அகிலனுக்கு ஏராளமான பிரச்சனைகளை ஏற்படுத்திய பைத்தியக்காரப் பெண் சிந்தியா சுடோர். இன்னும் அவளைக் கண்டுபிடிக்கவில்லையா? ஆம், என் ஆண்டவரே. அகிலன் தன்னை விடமாட்டார் என்று சிந்தியா எதிர்பார்த்ததாகத் தெரிகிறது. அதனால் அவள் திருநாள் விழாவிற்குப் பிறகு எந்த தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டாள். இது சற்று தொந்தரவாக இருப்பதாக கண்டறிந்த அகிலன் முகம் சுளித்தார். மூன்றாம் தரவரிசை வீரன் தப்பிக்கத் தீர்மானித்திருந்தால் அவளைப் பிடிப்பது அவனுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். கேசவன் என்று அழைக்கப்பட்ட அந்த சுடோர் குடும்ப வேலைக்காரனைப் பற்றி என்ன? மன்னிக்கவும் என் ஆண்டவரே, எங்களால் அவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அகிலன் குளிர்ச்சியாக ஓரளவு உதவியற்றவராக முனைகிறான். இருப்பினும் அவன் நைட் ரோஷனை அதிகமாக குறை கூறவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆங்லர் குடும்பம் சமீபத்தில்தான் ஐஸ்ராக் நகரத்தைக் கைப்பற்றியது. மேலும் அது ஒரு புதிய படையாக காணப்பட்டது. மேலும் ரோஷன் கிரே கோட்டையிலிருந்து அதிக வீரர்களைக் கொண்டு வரவில்லை. எனவே முழு நகரத்தையும் சீல் வைக்க முயற்சிப்பது சாத்தியமில்லை. அதை மறந்துவிடு. இப்போதைக்கு தேடுவதை நிறுத்துவோம். ஆலன் ஈகிள் நகரத்திற்கு ஒருவரை அனுப்பி விசாரிக்கச் சொல்லுங்கள். ஒருவேளை சிந்தியாவும் கேசவனும் அங்கு வரக்கூடும். நீங்கள் அவர்களைக் கண்டுபிடித்தவுடன் அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். அவர்களை கண்காணிப்பில் வைத்திருங்கள். ஆம், என் ஆண்டவரே. சுடோர் குடும்பத்தின் நெருங்கிய குடும்ப உறவுகள் காரணமாக இப்போது ஆதரவுக்காக கவுண்ட் உமானை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அகிலன் நம்பினான். கவுண்ட் உமானிடமிருந்து மக்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து அகிலன் இன்னும் ஒரு சாத்தியமான தீர்வைக் கண்டுபிடிக்கவில்லை. கவுண்ட் உமானை பற்றி பேசுகையில் தன்னை கொல்ல முயன்ற நபரின் அடையாளம் இன்னும் தெரியவில்லை என்பதையும் கவுண்ட் உமான் இன்னும் பிரதான சந்தேக நபராக இருப்பதையும் அகிலன் நினைவு கூர்ந்தார்.
அவனது சகோதரி நளினியை பொறுத்தவரை நாட்கள் ஒன்றாகக் கழித்த பிறகு அவள் குற்றவாளியாக இருக்க வாய்ப்பில்லை என்று அகிலன் பெருகிய முறையில் உணர்ந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பாத்திரத்தை இவ்வளவு நம்பத்தகுந்த வகையில் யாராலும் நடிக்க முடியவில்லை. மேலும் அவரது கணவர் நெய்ட்வர்தன் எந்த தடயமும் இல்லாமல் காணாமல் போனார். அகிலன் பார்வையில் அந்த மனிதன் உண்மையில் இறந்துவிட்டான். போர்க்களத்தின் ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத மூலையில் கிடந்தான். இருப்பினும் இந்த யதார்த்தத்தை நளினி ஏற்றுக்கொள்ளத் தயாராக இல்லை. மேலும் ஐஸ்பிளைனில் இருந்து திரும்பும் ஒவ்வொரு கேரவனிடமிருந்தும் வர்தன் பற்றிய ஏதேனும் செய்திகளைப் பற்றி அவள் தொடர்ந்து விசாரித்தாள். அவள் தன் கணவனை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் தனிப்பட்ட முறையில் அங்கு பல பயணங்களை மேற்கொண்டாள். இது வைக்கோல் குவியலில் ஊசியை தேடுவது போல இருந்தது. வேறுவிதமாக அவளை சம்மதிக்க வைக்க அகிலனால் முடியவில்லை. அதனால் அவளைப் பற்றி கவலைப்பட விட வேண்டியிருந்தது. அவனும் பரபரப்பாக இருந்தான். தனது புதிய பிரதேசத்தைப் பற்றிய பல விஷயங்களைச் சமாளிக்க வேண்டியிருந்தது. இந்த நேரத்தில் அகிலன் மிகவும் ஏங்கிய நபர் ஆங்லர் குடும்பத்தின் பழைய சமையல்காரர் யமோன். அவர் ஐஸ்ராக் சிட்டியில் இருந்திருந்தால் இந்த விஷயங்களை திறம்படவும் முறையாகவும் கையாள அகிலனுக்கு நிச்சயமாக உதவுவார். யமோன் இப்போது எங்கே இருக்கிறான்? அவன் எப்போது ஐஸ்ராக் நகரத்திற்கு வர முடியும்? இந்தக் கேள்வியை அகிலன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கேட்டான். விரைவில் அவர் நாளை மறுநாள் வருவார் என்று நெய்ட்ரோஷன் சற்று உதவியற்ற முறையில் பதிலளித்தார். இந்த உலகின் தொடர்பு முறைகளைக் கருத்தில் கொண்டு யமோனின் சரியான இருப்பிடத்தை நிகழ்நேரத்தில் அவனால் உறுதி செய்வது சாத்தியமில்லை. புரிந்தது, நீங்கள் போகலாம். அகிலன் பெருமூச்சு விட்டார். ரோஷனை மேலும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ரோஷன் சென்ற பிறகு தனது மேசையில் குவிந்திருந்த பொத்து ஆவணங்களைக் கையாளும் வேளையில் அகிலன் தன்னை மூழ்கடித்துக் கொண்டார். எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது என்று அவனுக்குத் தெரியவில்லை. மேஜையில் இருந்த மெழுகுவர்த்திகள் கிட்டத்தட்ட எரிந்துவிட்டன. அகிலன் தனது வலிமிகுந்த கண்களைத் தேய்த்துக் கொண்டு, எனக்கு ஒரு புதிய வரிசை மெழுகுவர்த்திகளைக் கொண்டு வாருங்கள் என்று கத்தினான். ஆனால் வெளியே இருந்த ஊழியர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அகிலன் ஒரு கணம் காத்திருந்து மீண்டும் கத்தினான். ஆனால் இன்னும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. வெளியே நின்றிருந்த சக காவலர் மீண்டும் தூங்கிவிட்டதை நினைத்து அவன் முகம் சுளித்தான். அதனால் எழுந்து கதவை நோக்கி நடந்தான். அவர் கதவைத் தள்ளித் திறந்த தருணத்தில் ஏதோ தவறு இருப்பதாக அகிலன் உடனடியாக உணர்ந்தார். ஆனால் அவன் விரைவாகப் பின்வாங்கப் போகும் நேரத்தில் ஒரு நீண்ட வாள் கதவின் வழியாக கண் இமைக்கும் நேரத்தில் அகிலன் வேகமாகப் பின்னோக்கித் தூக்கி எறிந்து தரையில் விழுந்தான். வாளிலிருந்து மயிரிழையில் தப்பினார். புனித ஒளியின் ஒரு திகைப்பூட்டும் அலை உள்ளே வந்தது. மரக்கதவு பலத்த இடியுடன் வெடித்தது. எல்லா திசைகளிலும் துண்டுகள் பறந்தன. அகிலன் அவசரமாக உருண்டு தரையில் இருந்து எழுந்து திரும்பிப் பார்க்காமல் சுவரில் தொங்கும் தீர்ப்பின் கத்தியை நோக்கி சென்றான். இருப்பினும் கொலையாளி வேகமாக இருந்தான். அகிலன் தனது ஆயுதத்தை எட்டும் முன் அவனுக்கு முதுகில் கூர்மையான வலி ஏற்பட்டது. காயமடைந்த அகிலன் தரையில் சரிந்து விழுந்தான். இருப்பினும் அவன் முகத்தில் அதிக பீதியில்லை. அவன் திரும்பிச் செல்ல சிரமப்பட்டு சுவரில் இருந்த ஊடுருவும் நபரை பார்த்தான். எதிர்பார்த்தது போலவே அது அந்த பைத்தியக்காரப் பெண். சிந்தியா, நீ என்னைக் கொல்ல வந்தாயா அல்லது யாராவது உன்னை அனுப்பினாரா? அகிலன் கேட்டான். உன்னைக் கொல்ல யாராவது எனக்கு வழிகாட்ட வேண்டுமா? சிந்தியா மெதுவாக அகிலன் மீது பற்களைக் கடித்துக் கொண்டு நெருங்கினாள். வேறு யாரோ இதற்குப் பின்னால் இருப்பார்கள் என்று நம்புவது போல் அகிலன் ஓரளவு ஏமாற்றமடைந்தான். எதிர்பாராத விதமாக இந்த பெண் பின்விளைவுகளைப் பற்றி யோசிக்காத ஒரு பைத்தியக்காரப் பெண்ணாக மாறிவிட்டார். நீ என்னைக் கொன்றுவிட்டால் நீயும் வாழமாட்டாய். அகிலனின் அச்சுறுத்தலைப் பொருட்படுத்தாமல் சிந்தியா குளிர்ச்சியாகச் சிரித்தாள். அந்த நீண்ட வாள் அகிலன் மார்பில் துளைத்தது. அகிலன் முகம் வலியால் முறுக்கியது. ஆனால் அவன் இன்னும் அவளை கேள்வி கேட்க வலியுறுத்தினான். என்னைக் கொல்ல யாரும் உன்னை அனுப்பவில்லையா? என்னவே இல்லை. உமான். சிந்தியா மீண்டும் குளிர்ச்சியாக சிரித்தாள். அகிலன் தனது மரணப்படுக்கையில் கூட இதைப் பற்றி இன்னும் கவலைப்படுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். இல்லை. பைத்தியக்காரப் பெண். அகிலன் ஏளனமாக முணுமுணுத்தான். அகிலன் கேலி செய்ததால் சிந்தியா வெற்றிச் சிரிப்பில் மூழ்கினாள். தனது பழிவாங்கும் பரவசத்தில் மூழ்கியிருந்த சிந்தியா அகிலனின் கண்களில் படிப்படியாக கடுமையும் இரத்தவெறியும் நிறைந்த பார்வையை கவனிக்கத் தவறிவிட்டாள். அவனது மார்பில் துளைக்கப்பட்ட வாளைப் பொருட்படுத்தாமல் அவன் திடீரென முன்னோக்கிச் சென்று சிந்தியாவின் கழுத்தைப் பிடித்தான்.